கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ சிலிண்டர் புக் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 45 நாள், கிராமப்புறத்துலலாம் 45 நாள் ஆனாதான் பதிவாகும் அப்படின்னு ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ டிமாண்டாக இருக்கிறனால இந்த போர்க்காலத்தில் மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 45 நாள் ஆனாதான் பதிவாகும் அப்படின்னு வச்சாங்க. முன்னாடியெல்லாம் இப்போ இன்னைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு புக் பண்ணால் கூட புக்கிங் ஆகிடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 12 சிலிண்டருக்கு மட்டும்தான், வருஷத்துக்கு 12 சிலிண்டருக்கு மட்டும்தான் மானியம் ஏறும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. மானியம்னா அந்த உஜ்வாலா ஸ்கீமில் எடுத்தவங்களுக்கு மட்டும் 332 ரூபா, பாக்கி பேர் எல்லாருக்குமே வெறும் 32 ரூபா மட்டும்தான் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மானியம் வருஷத்துக்கு 12 சிலிண்டர் எடுத்தால் மட்டும் மானியம் ஏறும். ஆனால் வருஷத்துக்கு 15 சிலிண்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த 12 சிலிண்டருக்கு மேலே எடுத்தோம்னா பணம் ஏறாது, 15 சிலிண்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த உஜ்வாலா ஸ்கீமில் வருஷத்துக்கு 9 சிலிண்டர் தான் எடுக்கலாம் அப்படின்னு மாற்றி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரேட்டை மாற்றினாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் போர் நடக்கிறதுனால அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 21 நாள் ஆனால் தான் எடுக்கலாம், சிலிண்டர் எடுத்து அதுலேருந்து 21 நாள் ஆனால் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 25 நாள் ஆனால் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுத்ததுலேருந்து 45 நாள் ஆனால் தான் எடுக்கலாம் அப்படின்னு கடைசி முடிவாக வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே 45 நாள் ஆனால் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 45 நாள் ஆனால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியலை. அதனால் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே புக் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்தது மறுநாளே புக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாருமே அதில் புக் பண்ணுறாங்க. ஆனால் புக் பண்ணியும் அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, புக்கிங் ஆகலை. இது ஒரு விதம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் எல்லாருமே சிலிண்டர் எடுத்ததுக்கு அப்புறமா லாக் ஆகாமையே தான் இருக்கும். எவ்வளவு நாள் ஆனாலும், 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் லாக்கே ஆகாது. அவங்க மறுபடியும் புக் பண்ணி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த போர்க்காலத்தில் இந்த 19 கேஜெல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாருக்குமே சிலிண்டர் தேவைப்படுது. அதனால் சிலிண்டரை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த எடுக்காத சிலிண்டர்லாம் இருக்குல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வேறு யாருக்காவது நான் எடுக்கலை அதனால நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதனால் தேவையில்லாமல் சிலிண்டர் மக்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 180 நாள் ஆனதும் அது டீஆக்டிவேட் ஆகிடும். அந்த டீஆக்டிவேட் ஆனதுனால இப்போ முன்னாடி இருந்த மாதிரிக்கே சரி நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணால் அந்த புக்கிங் ஆகாது. இது 2வது விதம். இப்போ இவங்க எல்லாருமே அவங்க புக் பண்ணாலும் புக்கிங் ஆகாமல் இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே நேரத்துலேயே ஒரு நம்பரில் புக் பண்ணுறாங்க. இது இதை எல்லாத்தையுமே மாற்றி 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 ஒன்று ஒன்றா அந்த இன்சாஃப்டில் கொண்டுக்கிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இன்சாஃப்டில் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அந்த ப்ராப்ளம் வேறு, இவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் புக் பண்ணுறது வேறு, எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆகவே மாட்டேங்குது. புக்கிங் ஆகாததுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே புக்கிங் ஆகலைன்னு மறுபடியும் திரும்ப திரும்ப வேறு புக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம புக் பண்ணுறோம், மெசேஜே வரலை, புக்கிங்கே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேறு புக் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் வேறு இப்போ 3 விதத்தில் புக்கிங் போட்டுடுறாங்களா. ஆனால் இது எல்லாமே யூஸ்லெஸ் புக்கிங். இது மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆக மாட்டேங்குது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டான் சிலிண்டர் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் நம்பர்ஸை மாற்றிருக்காங்க, புக் பண்ணுற நம்பரை மாற்றிருக்காங்க. பாக்கி ஹெச்பி பாரத்லாம் என்னன்னு தெரியல, மாற்றிருக்காங்களா மாற்றலையா என்னங்கிறது தெரியல. அதை பற்றி நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு என்ன நம்பர் போடணும், எதில் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் அந்த நம்பரை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு மிஸ்டு காலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐவிஆர்எஸில் புக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மெசேஜ் உடனே வருது. ஆனால் புக்கிங் ஆகலை. புக்கிங் ஆகாமல்
இன்னும் 24 மணி நேரத்தில் புக்கிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமோ இல்லை 24 மணி நேரம் தான் அதில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது ஒரு புக்கிங் மெசேஜ். அதில் வந்து இன்வாய்ஸ் ஆகாது, அதனால் புக்கிங் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜில் உங்களுக்கு டிஏசி நம்பர் வராது. மறுபடியும் வந்து அந்த ஏஜென்சிலேருந்து அந்த பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணுறா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஏன்னா வந்து எல்லா பில்லையும் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா லோடு இருக்காது. அப்படிங்கிறனால முன்னாடி வந்து நீங்கள் புக்கிங் பண்ணினதுமே ஜென்ரேட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் உங்களுக்கு உடனே வந்து டிஏசி நம்பர் வந்துடும். இப்போ வந்து உடனே ஜென்ரேட் ஆகாதனால உங்களுக்கு வந்து டிஏசி நம்பர் வராது. ஏஜென்சிலேருந்து பில்லு ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் தான் உங்களுக்கு டிஏசி நம்பர் இருக்கும். அதனால் வந்து புக்கிங் ஆகலை அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். இந்த முறைப்படி நீங்கள் புக்கிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து புக்கிங் ஆகிடும். இந்த 45 நாள் அப்படிங்கிறது வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். சென்னை இந்த மாதிரி உள்ள டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் 25 நாள் 30 நாள் அப்படி தான் கணக்கு வச்சுருக்காங்க. ஆனாலும் இந்த முறையில் நீங்கள் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து இண்டானில் மட்டும் புக்கிங் ஆகும். பாக்கி பாரத்துக்கும் ஹெச்பிக்கும் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் என்ன நம்பர் போடணுமா, நம்பர் மாற்றிட்டாங்களா மாற்றலையா அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா இது ஒரு 3 விதத்தில் புக்கிங் போட்டு யூஸ்லெஸ் ஆகிடுதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உஜ்வாலா ஸ்கீமில் சிலிண்டர் எடுத்தவங்க கைரேகை, அதாவது பயோமெட்ரிக் இகேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இகேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் கைரேகைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதாவது ஆதார் கார்டு வந்து அதில் லிங்க் ஆகிருக்கணும். இதை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு புக்கிங் ஆகாது. அந்த உஜ்வாலா ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு புக்கிங் ஆகாது. அவங்க வந்து கைரேகை வச்சுருக்கணும், அப்போ தான் புக்கிங் ஆகும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் எவ்வளவோ பல முறை சொல்லி பார்த்தாங்க. ஐஓசிலேருந்து எல்லாருமே கைரேகை வைக்கணும், பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லி பார்த்தாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து முன் வரலை. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. அந்த கைரேகை வைக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து புக்கிங் ஆகாது அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க எவ்வளோ புக்கிங் போட்டாலும் புக்கிங் ஆகாது. இது ஒரு முறை. இவங்க போடுற புக்கிங் வந்து யூஸ்லெஸ் புக்கிங். அதனால் வந்து கைரேகை வச்சுட்டாங்களா வைக்கலையா, நம்ம வந்து உஜ்வாலா ஸ்கீமில் வாங்கியிருக்காமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் உஜ்வாலா ஸ்கீமில் வாங்கியிருந்து கைரேகை வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கைரேகை ஏஜென்சியில் வச்சாகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புக்கிங் ஆகும். அதோட அன்னியில் சாதாரணமாக ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கள்ல, பணம் கட்டி எடுத்தவங்க, அவங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து கைரேகை வைக்கணும். இப்போ வந்து அங்காடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இவங்க எல்லாருமே வந்து நம்மள்கிட்ட கஸ்டமராக இருக்கிறாங்க, நம்மள்கிட்ட வந்து ஜாமான்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால கைரேகை வைக்கணும் அப்படின்னு ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே. இப்போ வந்து அவங்க அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க ஒருத்தர் மட்டும் கைரேகை வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் கைரேகை வச்சுட்டு அந்த ஜாமான்லாம் வாங்கிக்கிறாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லாருமே ஃபேமிலியில் உள்ளவங்களாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யார் பேரில் கனெக்ஷன் இருக்கோ, அதாவது இவங்க வந்து நம்மளுடைய கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஒரு தடவை கைரேகை வச்சோம். நம்ம யார் வைக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து கைரேகை வச்சே ஆகணும். வச்சாதான் வந்து அவங்க சிலிண்டர் வாங்க முடியும். சிலிண்டர் வாங்க முடியுங்கிறதையும் விட அந்த உஜ்வாலா கஸ்டமர் வந்து கைரேகை வச்சாதான் அவங்களுக்கு சிலிண்டர் எடுத்தால் 332 ரூபா பணம் ஏறும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பணம் ஏறாது. ஏதாவது உஜ்வாலா கஸ்டமர் அப்படின்னாலே அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த 332 ரூபா அப்படிங்கிறது ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த உஜ்வாலா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து கைரேகை வைக்கணும். கைரேகை வச்சாதான் வந்து புக்கிங் ஆகும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதனால தான் புக்கிங் ஆகலை. இன்னமே என்னன்னா இந்த உஜ்வாலா கஸ்டமர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கைரேகை வச்சாதான் சிலிண்டர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலெல்லாம் புக்கிங் ஆகாமல் இருக்குது. இந்தந்த காரணத்தினாலெல்லாம் புக்கிங் ஆகாமல் இருக்குது.
அதனால் வந்து இந்த நம்பரும் கொடுத்துருக்கேன். புக் பண்ணுற நம்பர் என்ன இப்போ மாற்றிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியாது. இப்போ மாற்றிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியாது. அந்த நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இதை பார்க்குறவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டால் தான் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.